வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வேதம் சொல்லுகிறது. 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், புத்தியும் சம்பாதிக்க வேண்டும், என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. வேதத்திலே பார்க்கிறோம், ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் வசனம், அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, என்னதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். வேதத்திலே பார்க்கிறோம், சாலமோன் ஒரு ஞானத்தையும் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத சிறு வீட்டை இடித்து போடுவாள். புத்தி உள்ள கன்னிகைகள் ஞானமாய் இயேசு வருகிற அறிந்து அவர்கள் தீப்பந்தத்திற்காக அவர்கள் எண்ணெய் வைத்திருந்தார்கள். புத்தி இல்லாதவர்களோ அவர்கள் வருகையை அறியாதபடி அவர்கள் கடந்து போனார்கள். இன்றைக்கு நாமும் புத்தி இல்லாதபடி, வருகைக்காக ஆயத்தம் இல்லாதபடி, இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்துடைய காரியத்துக்காக நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். இயேசு வருகையின் சமீபம், இயேசுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, காலத்தை எழுந்து போகாதே. என் அன்பு சகோதரி, காலத்தை எழுந்து போகாதே. இந்த உலகம் உன்னை கை கொடுக்காது, உன் சொந்தம் உன்னை கை கொடுக்காது, உன் உறவு உன்னை கை கொடுக்காது. கடைசியில் விழுந்து போகும் பொழுது கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி நிற்கச் செய்யும். நாம் எங்கே விழுந்து போகிறோமோ, நாம் எங்கே தள்ளப்படுகிறோமோ, அங்கே கர்த்தருடைய கரம் நம்மளை தூக்கி நிற்கச் செய்யும். நம்மை உளையான சேற்றிலிருந்து, குப்பையிலிருந்து நம்மளை உயர்த்தின தேவன் இன்றைக்கு வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு சந்தோஷம், சமாதானத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னார். அது கர்த்தருடைய கிருபை, அது கர்த்தர் கொடுத்த வரம், கர்த்தர் கொடுத்த ஈவு இரக்கம். இன்றைக்கு நாம் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.